கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் மே மாதத்தை கடந்து ஜூன் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் கர்த்தர் நமக்கு தஞ்சமாயிருந்து சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து இந்த நாளை காண செய்து இந்த நாளிலே தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும்படியாக, ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை செய்யும்படியாக போற்றி துதிப்போம் என் தேவனை புனிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா கர்த்தரை நாம் போற்றி துதித்திடுவோம் என்று பாடும்படியாக தேவ தந்த கிருபைக்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அனைவரும் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து துதிப்போம். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் வாக்கு மாறாதவராயிருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்நாள் வரை நம் அனைவரையும் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து நாம் துதிப்போமாக. அருமையானவர்களே, இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாக 3 இடங்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெரிந்து கொண்டார் என்று நாம் படித்தோம். முதலாவது இடம் சீலோவா. சீலோவாவிலே தேவன் தரிசனமானார். சீலோவாவிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. சீலோவாவிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தினார். அவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டினார். ஆலோசனை சொன்னார். அவர்களுக்கான யுத்தங்களை நடப்பித்தார் என்று நாம் படித்தோம். இரண்டாவது, தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இடம் பெத்தேல். பெத்தேல் என்று எப்படி பெயர் வந்தது? அதற்கு முன்னால பெத்தேலினுடைய பெயர் என்ன? பெத்தேலிலே யாக்கோபுக்கு கிடைத்த பரம தரிசனம், தேவனோடு கூட அவன் உறவாடின விதம், இவைகளை எல்லாம் நாம் படித்தோம். காலப்போக்கில் பெத்தேல் தேவனை ஆராதிக்கிற இடமாக தேவன் தெரிந்து கொண்டு அதை தேவனுடைய வீடாக மாற்றும்படியாக, அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் யாக்கோபுக்கு கட்டளையிடுகிறார். அப்படியே பல காலம் தேவனுடைய ஜனங்கள் தேவனை பெத்தேலிலே ஆராதித்தார்கள். பெத்தேலிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக கிரியை செய்தார். தம்முடைய ஜனங்களின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். தம்முடைய ஜனங்களின் தேவைகளை அவர் சந்தித்தார். அவர்களுக்கு பிரத்யேகமான தன்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அவர் கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலப்போக்கில் இந்த பெத்தேல் என்ற இடம் மறைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இடத்தினுடைய பெயர் தான் சீயோன். சீயோன் என்றால் எருசலேமின் ஒரு பகுதி. அது 4 மலை மத்தியிலே இருக்கின்ற ஒரு பட்டணம் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிறோம். அந்த பட்டணத்தை சீயோன் பட்டணம் என்று அழைத்தார்கள். தாவீது இந்த சீயோன் பட்டணத்தின் மேல் யுத்தத்துக்கு போகிறார். யுத்தம் பண்ணி சீயோன் நகரத்தை, பட்டணத்தை ஜெயித்து அதை தாவீதின் நகரமாக பெயரை அவர் மாற்றி வைக்கின்றார். இப்பொழுது
சீயோன் நகரம் தாவீதின் நகரமாக மாறுகிறது. கர்த்தர் இந்த சீயோன் பட்டணத்தை, நகரத்தை தன்னை ஆராதிக்கக்கூடியாக அவர் மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெரிந்து கொண்டார். தேவன் தன்னை ஆராதிக்க அவர் சில இடங்களை அவரே குறிப்பிட்டு தன்னுடைய தேவ மனுஷர்களுக்கு அந்த இடத்தை சுட்டி காட்டி, இங்கேதான் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். அதன்படி தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய செயலையும் அவர்களுடைய காரியங்களையும் அவர்கள் வாங்கி கொண்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, முதலாவது இந்த சீயோன் நகரம் என்றால் என்ன? சீயோன் நகரம் என்றால் என்ன என்றால் நான்கு மலைகள் மத்தியில் இருக்கிற ஒரு பட்டணம் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். இரண்டாவது, இதற்கு பெயர் தாவீதின் நகரம். ஏனென்றால் தாவீது யுத்தம் பண்ணி இந்த சீயோன் பட்டணத்தை, நகரத்தை ஜெயித்தார். ஆகவே இது தாவீது நகரம் என்று அழைக்கப்பட்டது. மூணாவது, சீயோன் என்றால் அதனுடைய அர்த்தம் சூரிய காந்தி என்று பொருள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீயோன் என்றால் சூரிய காந்தி என்று பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் காட்லி அன்காட்லி, தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை மல்கியா தீர்க்கதரிசி அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். அவர் சொல்லும் பொழுது முதலாவது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் இருப்பார்கள். அக்னி போன்ற ஒரு நாள் வரப்போகிறது. தேவ கோபாக்கினி நாள் வரப்போகிறது. தேவன் அகங்காரிகளை நியாயம் தீர்ப்பார் என்றும் அக்கிரமம் செய்கிறவர்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்றும் அப்பொழுது அவர்கள் குறும்பாய் போவார்கள் என்றும் சொல்லுகிறார். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் என்று சொல்லுகிறார். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அற்றவர்களுடைய முடிவு, தேவன் அற்றவர்களுடைய நிலைமை, தேவன் அற்றவர்களுடைய வாழ்க்கை, அவர்களை தேவன் அற்றவர்களை அகங்காரிகள் என்று வேதம் வர்ணிக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்றும் வேதம் வர்ணிக்கிறது. இவர்களுக்கு அக்கினி சூளை நியாயத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் ஒரு பக்கம் அகங்காரிகள் இருந்தாலும், தேவனுக்கு பயப்படாதவர்கள் இருந்தாலும், தேவனை பூஷிக்கிறவர்கள் இருந்தாலும், தேவனை மறுதளிக்கிறவர்கள் இருந்தாலும், தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்கிறவர்கள் இருந்தாலும், ஒரு பக்கத்தில் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் அந்த நாட்களிலே இருந்தது. அவர்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் தேவனுக்கு பயந்திருக்கிறீர்கள். தெய்வ பயம் இல்லாவிட்டால் ஆராதனைக்கு வரமாட்டீர்கள். நீங்கள் சுற்றுலா சென்றிருப்பீர்கள், பொழுதை போக்க சென்றிருப்பீர்கள், அல்லது குடும்ப காரியத்துக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள், உறவினர் வீட்டுக்கு சென்றிருப்பீர்கள், நண்பர்களை பார்க்க சென்றிருப்பீர்கள், அல்லது பணம் சம்பாதிக்க சென்றிருப்பீர்கள்.
அப்படி அல்ல. நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு முத்திரையை குத்துகிறார். என்ன முத்திரை குத்துகிறார்? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ஆண்டவர் சில பேரை பார்க்கின்றார், அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷப்படுகிறார், பேரானந்தம் கொள்ளுகிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன சூரியன் உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சீயோன் என்று சொன்னால் சூரிய கதிர்கள் என்று சொன்னேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதியின் சூரியனாக அவர் சீயோனிலே இருக்கிறார். அவருடைய பிரகாசம், அவருடைய முகத்தின் ஒளி நம் எல்லாருமே பிரகாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய முகத்தினுடைய ஒளி, ஆண்டவருடைய முகத்தினுடைய பிரகாசம், ஆண்டவர் நீதியின் சூரியன், அவருடைய ஒளி கதிர்கள் நம் மேல் படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நம்முடைய ஆரோக்கியம் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிறது. நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்னொன்று சொல்லுகிறார், நீங்கள் வெளியே போவீர்கள், கொடுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நான் ஏன் சொன்னேன் என்றால், சீயோன் என்று சொன்னால் நீதி சூரியன் என்று அர்த்தம். சூரியனிலிருந்து வருகின்ற கதிர்கள் என்று அர்த்தம். அருமையானவர்களே, சூரியன் இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் தூங்கவே முடியாது. சூரிய ஒளி கதிர்கள் நமக்கு தூக்கத்தை கொடுக்கிறது. காலை 8 மணி முதல் மத்தியானம் 8 மணி வரைக்கும் சூரிய ஒளியிலே நாம் நன்றாக உலாவுவோமானால், உழைப்போமானால் தானே தூக்கம் வரும். அருமையானவர்களே, இந்த சூரிய ஒளியிலிருந்து ஒரு விதமான ஆர்வம் நம்முடைய உடலிலே சுரக்கிறது. அந்த ஹார்மோனுடைய பெயர் மெலட்டோனின் என்று சொல்வார்கள். மெலட்டோனின் சுரக்காவிட்டால் நமக்கு தூக்கமே வராது. இது எப்படி சுரக்கிறது என்றால், வெயிலிலே செல்லும் பொழுதுதான் இது சுரக்கிறது. ஆகவே மனித இனம் தூங்குவதற்கு, மிருக இனம் தூங்குவதற்கு, பறவைகள், ஊரும் பிராணிகள், அனைத்து பிராணிகளும் உறங்குவதற்கு முதலாவது தேவை சூரிய ஒளியினுடைய அந்த கதிர்கள் மேலே பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த சூரிய ஒளியை குறித்து நான் 2வது படிக்கிறேன். மனுஷன் இன்னைக்கு எல்லாரும் மன அழுத்தம் சொல்றாங்க. யாரை கேளுங்க, அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதற்காக சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போறாங்க. எனக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியல, எனக்கு பணம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆனால் ஒரு விதமான மன அழுத்தம், வாழ்க்கையில வெறுமை நிலை, ஃப்ரஸ்ட்ரேஷன், மனம் உடைத்த நிலை, என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. சில பிரச்சனைகள் என்னை அழுத்தி என்னை கொன்று போடுகிறது, என்னை வெளிச்சத்தில் வாழ விட மாட்டுகிறது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சீயோன் என்றால் சூரிய காந்தி, அந்த சூரியனுடைய ஒளி, அந்த நீதியின் சூரியனாக ஆண்டவருடைய ஒளிப்படும் பொழுது நமக்கு மன ரீதியாக சமாதானம், நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆழ்ந்து கொள்ளும். ஆகவே சூரியன் அதனுடைய கதிர்களும் மனித இனத்தை
ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை ஆகிற மாதிரி கர்த்தருடைய அந்த ஒளி நம்ம எல்லாரையும் மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு போன் பிரச்சனை, அந்த சூரிய ஒளி உடல்ல எவ்வளவு படுதோ அவ்வளவு நம்முடைய போன்ஸ், நம்முடைய எலும்புகள் பலமா இருக்கும். எலும்பு பலவீனம் அடைகிற நாட்கள் வரும். ரொம்ப சுலபமாக பெண்களுக்கு 50 வயது தாண்டின உடனே போன் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும். முழங்கால் பலவீனமாகிடும், இடுப்பு பலவீனமாகிடும். ஈவன் மனிதனுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த சூரிய ஒளி, அந்த கதிர்கள் படப்பட நம்முடைய எலும்புகளும் நரம்புகளும் பலம் கொண்டுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அடுத்தபடியாக இந்த சூரிய ஒளியினுடைய கதிர்கள் நம்ம படப்பட கட்டாயம் பட்டாதான் நம்முடைய லைஃப் பேலன்ஸா இருக்கும். ஒண்ணு பெரிய பருமன் ஆயிடுவோம், இல்லை சின்னதாயிடுவோம். ஆனால் அந்த சூரிய ஒளி படும் பொழுது, அந்த சூரிய ஒளி இந்த உடலிலே பாயும் பொழுது நம்முடைய வெயிட் பேலன்ஸ்டா இருக்கும். ஒரே மாதிரி 70 கிலோவா 70 கிலோவா இருக்கும், 80 கிலோவா 80 கிலோவா இருக்கும், 60 கிலோவா 60 மேல பவுன்ஸ் பண்ணாது, கீழையும் வராது. ஆகவே இந்த சூரிய ஒளி என்பது பல விதத்தில் நமக்கு உதவி செய்கிறது. தேவன் நீதி சூரியனாயிருந்து அது அவருடைய செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியத்தை வைத்து கொடுத்த கத்துக்களை போல வளர்கின்ற மாபெரும் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறது போலவே இந்த சூரியனும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சூரிய ஒளி அதனுடைய கதிர்கள் நம்ம படாவிட்டால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. எந்த நோயை நம்ம டக்குன்னு பிடிச்சிக்கோம். கேட்டீங்களா, கொரோனா காரங்கிட்ட கிட்டோம்னா உடனே நம்மளை பிடிச்சிக்கோம். அது கொரோனா மாத்திரம் இல்லை, எந்த நோயும் குறிப்பா நம்மளை தொத்திடும். ஆனால் இந்த சூரிய ஒளியில் நாம் அதிகமாக நாம் இருப்போமானால் இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அது அதிகரிக்கப்படும். நாம் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அந்த நீதியின் சூரியன் ஆண்டவருக்கு அந்த வர ஒளி நோய் எதிர்க்கின்ற அந்த சக்தி நம் உடலிலே உருவாக்கும். உலக பிரகாரமான அந்த சூரியன் அதனுடைய கதிர்கள் மனித இனம், மிருக இனம், ஈவன் அந்த பிளான்ட்ஸ், இந்த மரம் செடி கொடிக்கு நோய் வந்துடும். அந்த ஒளி படும் பொழுது எல்லாத்துக்கும் இம்யூனிட்டியை அது கொடுக்கிறது என்று நான் வாசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அவர் சூரிய ஒளியில் போனாதான் சாயங்காலமும் காலையும் மத்தியானமும் எப்போ ஏதோ ஒரு நேரத்தில் சூரிய ஒளியில் ரவுண்ட் அடித்தாதான் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக, நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக ஆக்குவது, உடலை உற்சாகப்படுத்துவது, உடலிலே அனல் மூட்டுவது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த சூரியனுடைய இந்த வருகிற அந்த ஒளி கதிர்கள் தான் நமக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அறிஞர்களே, சூரிய ஒளி குறித்து அடுத்து படிக்கும் பொழுது சூரியனிலிருந்து வருகிற அந்த கதிர்கள் நமக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கிறது. ஒருவரை சூரிய ஒளியே படாமல் கூட்டி வைத்து விட்டால் அவர் சீக்கிரம் பல நோய்களால் தாக்கப்பட்டு சீக்கிரமா அவர் இறந்துடுவார். ஆனால் யார் ஒருவர் போய் நிற்கார வெயில்ல, வயசானா கூட பரவாயில்ல, வெயில போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு நீண்ட ஆயுளை அவர் உடையவராக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சீயோன் என்றால் தாவீதின் நகரம். இரண்டாவது, சீயோன் என்றால் சூரிய காந்தி, சூரியனில் இருந்து வருகிற கதிர்கள். இந்த சூரியன் என்றால் நம்முடைய கர்த்தரே நீதியின் சூரியனாக இருக்கின்றார். அவருடைய சட்டையின் கீழே நாம் வாழும் பொழுது, அவருடைய சட்டையின் மறைவிலே வாழும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். நாம் கொடுத்த கருவிகளை போல வளர்வோம்,
என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, சீயோன் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்தை அது காட்டுகிறது. அருமையானவர்களே, சீயோன் என்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்தில் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அந்த ஆவிக்குரிய உலகத்தின் தலைநகரமாக இங்கே சீயோன் சுட்டி காட்டப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியானவர் பரலோகத்திலே சீயோன் மலையின் மேல் நிற்கிறார். அவரோடு நிற்கிறவர்களுடைய நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தெளிவாக அங்கே போடப்பட்டிருக்கிறது, சீயோன் மலையின் மேல் தேவ ஆட்டுக்குட்டியானவர் நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை, மகிமையோடு நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை யோவான் பார்க்கின்றார், யோவான் தரிசிக்கின்றார், பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். ஆகவே சீயோன் நகரம் என்றால் அது பரலோகத்தை குறிக்கிறது, தேவனை ஆராதிக்கின்ற இடத்தை குறிக்கிறது, ஆவிக்குரிய உலகத்தில் தலைவரத்தை அது ஒரு பக்கம் குறிக்கிறது. அதே சமயத்திலே உலகம் முழுவதும் இருக்கிற அகில உலக சபையை இந்த சீயோன் குறிக்கிறது. அகில உலக சபை ஒரு குறிப்பிட்ட சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபையும் சேர்த்து அது சீயோன் நகரமாக இன்றைக்கு பூமியிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பார்க்க போகிற சீயோன் நகரத்துக்கு நேரலாட்டமாக இருக்கிறது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. மக்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இங்கே பவுல் எபிரேயருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். தேவனுடைய கிருபையை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அழைப்பையும் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் 8 ஆசீர்வாதமான இடத்திற்கு வந்து சேர்ந்ததாக அவர் சொல்லி மகிழ்கிறார். விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். விசுவாசிகளை அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தட்டி எழுப்புகிறார். உங்களுக்கு ஆண்டவர் 8 விதமான கிருபைகளை, 8 விதமான ஆசீர்வாதங்களை, 8 விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதமான இடத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று அங்கே பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். முதலாவது அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்களோ 8 இடத்தில் முதலிடம், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, உலக பிரகாரமாக எருசலேமில் இருக்கிற அந்த சீயோன் மலை குறித்து அவர் பேசவில்லை. தாவீதின் நகரமாகிய தாவீதை ஜெயித்த அந்த சீயோன் மலை பட்டணத்தை, நகரத்தை குறித்து பேசவில்லை. இங்கே பேசுவது வேற விஷயம். ஆவிக்குரிய பரலோக ராஜ்யமாகிய, நீங்களோ ஆவிக்குரிய பரலோக ராஜ்யமாகிய, தேவனை ஆராதிக்கிற இடமாகிய, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாகிய சீயோன் மலையிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், 1000-10,000 தேவ தூதர்களுக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யார் என்று? நீங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பரலோக சீயோன் மலையிடத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கு வந்து சேர்ந்தவர்கள். மூன்றாவது 1000-10,000 தேவ தூதர்களுக்கு வந்து சேர்ந்தவர்கள் நாம். அருமையானவர்களை, ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது இன்கம்பரபிள் ஏஞ்சல்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. எண்ண முடியாத தெய்வ தூதர்கள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து நாம் சேர்க்கப்பட்டவர்கள்.
நான்காவது, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நிலத்திற்கும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள், பெயர்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவார். அதை தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். நான்காவதாக, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நிலத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அதாவது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபை நிலத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று நான்காவது சொல்லுகிறார். ஐந்தாவது சொல்லுகிறார், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். யாவருக்கும் நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறவர் நமது ஆண்டவர், சர்வலோக நியாயாதிபதி, யாவருக்கும் நியாயாதிபதியா இருக்கிறார். பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவனிடத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆறாவது சொல்லுகிறார், பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். பூரணமாக்கப்பட்ட பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களிடத்தில் நீங்களும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, பவுல் போன்ற பரிசுத்தவான்களிடத்தில் நீங்களும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று ஆறாவது சொல்லுகிறார். ஏழாவது சொல்லுகிறார், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். பழைய உடன்படிக்கை முடிந்து போய்விட்டது. நியாயப்பிரமாணம், ஆசரிப்பு கூடாரம், பலியிடுதல் இதெல்லாம் முடிச்சு போச்சு. கர்த்தர் புதிய உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறார். அவர் அப்பத்தை எடுத்து அதை விட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அதன்படி பாத்திரத்தை எடுத்து, இது பாவ மன்னிப்பு என்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையும் என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியை செய்யுங்கள் என்றார். ஆகவே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லி விசுவாசிகளை அவர் உற்சாகப்படுத்துகிறார். எட்டாவதாக, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த ரத்தத்தின் இடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்றும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த 8 இடத்திலும் நாம் வந்து சேர்ந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா? அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து எதையும் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. நீங்களோ சீயோன் மலையிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள் என்று பெருமையாக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு இனிமேல் போய் சேரப் போகிறவர்கள் அல்ல, ஏற்கனவே சேர்ந்து விட்டீர்கள். என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அவருடைய மந்தையிலே சேர்ந்தீர்களோ, அன்றைக்கே நீங்கள் சீயோன் மலையிடத்திலே சேர்ந்து விட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சீயோன் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 9:11 படித்து பாருங்கள். சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை என்று சொல்லுகிறார். கர்த்தர் எங்கே வாசமாயிருக்கிறார்? கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், அகில உலக திருச்சபை அது சீயோன் பட்டணத்துக்கு, சீயோன் நகரத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. கர்த்தர் அகில உலக சபையிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அடுத்து பரலோக ராஜ்யத்திலே, பரம சீயோன் ஆகிய பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். ஆண்டவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடும், மழையை கொடும், கொள்ளை நோயை அப்புறப்படுத்தும், எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடும், எங்களுக்கு அரணாயிரும், கோட்டையாயிரும், துருகமாயிரும், தஞ்சமாயிரும், கீதமாயிரும், வெளிச்சமாயிரும், பலனாயிரும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை, பரலோகத்து தேவனை என்று அவர்கள் அந்த நாட்களிலே ஜெபித்தார்கள். ஆகவே ஏற்கனவே சொன்னபடி கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாய் சீயோன் இருக்கிறது. சங்கீதம் 9:11 சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இங்கே வாசமாயிருக்கிறார், சீயோனிலே வாசமாயிருக்கிறார். சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை செலிப்ரேட் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவரை போற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ண சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் அவருடைய செய்கைகளை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செய்கைகள், இது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய செய்கைகளை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் தொடங்கின முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தருடைய வல்லமையான செயல்களை நாம் பார்க்க முடியும். சிருஷ்டிப்பிலேயே அவருடைய வல்லமையான செய்கைகளை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சீயோனிலே வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செயல்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, 118 சங்கீதம் 17 வசனத்தில் நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை, செயல்களை நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தாவீது நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அவர் ஒரு அரசாங்கத்தை, ஒரு ஆட்சி செய்கிற ராஜா, ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவர். அவருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருந்தது, அரசாங்க பிரச்சனைகள் இருந்தது, அரசியல் பிரச்சனைகள் இருந்தது. நம்ம குடும்பத்துல அத்தனை பிரச்சனை இருக்கவே இருக்காது. அவர் குடும்பத்துல அத்தனை பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, பொண்ணுங்க பிரச்சனை, என்ன பிரிவினை, பல போராட்டங்கள் குடும்பத்திலே அவருக்கு இருந்தது. அவர் கண்ணீர் சிந்தி அழுத நாட்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, அரசியல் பிரச்சனை, அரசாங்க பிரச்சனை, இத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவர் என்ன சொல்றார்? அதெல்லாம் மறந்துட்டு நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் சாகாமல் பிழைத்திருக்கிறோம். நம்முடைய தரிசனம் என்ன? நம்முடைய அறிக்கை என்ன? நம்முடைய கன்ஃபியூஷன் என்ன? நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய செய்கைகளை இந்த உலகத்துக்கு விவரித்து சொல்லுவேன். இந்த உலகத்துக்கு அவருடைய செய்கைகளை நான் அறிவிப்பேன். அவருடைய அதிசயங்களை நான் இந்த உலகத்தில் சொல்வேன் என்று என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்திருக்கிறோமா? அவர் செய்கைகளை சொல்லாவிட்டால் பரவாயில்லை, அட்லீஸ்ட் நான் சாதாமல் பிழைத்திருக்கிறேன். அவரை இந்த பூமியிலே மகிமைப்படுத்துவேன். அவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்வேன். அவர் சித்தம் செய்வேன். அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய செயல்களையும்
நான் விவரித்து பேசுவேன் புறஜாத மக்கள் மத்தியிலே, தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே என்று என்றாவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? யோசித்திருக்கிறீர்களா? இதுதான் உங்களுடைய அழைப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா? இதற்காக தான் தேவன் உங்களை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இங்கே தாவீது சொல்வதை பாருங்கள். ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? ஒரு லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அதாவது நான் சாகாமல் பிழைத்திருக்கிறதே கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காகத்தான். அருமையானவர்களே, பவுல் சொல்வார், நல்ல போராட்டத்தை நான் இந்த உலகத்திலே போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்வார். இன்றைக்கு நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தரிசனம் இல்லாதவர்களாக, ஒரு மேலான ஒரு நோக்கம் இல்லாதவர்களாக, மேலான கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி பாருங்கள் என்று பவுல் தன்னுடைய விருப்பத்திலே விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நீங்கள் கீழானவைகளை நோக்கி பார்க்கிறீர்கள், தப்பு. மேலானவைகளை நோக்கி பாருங்கள். இன்னைக்காக மாத்திரம் கர்த்தரை நீங்கள் நம்பாமல் மறுமைக்காகவும் தேவனை என்ன பண்ணுங்கள், நம்புங்கள். பூமியில உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது நல்லதுதான். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, சேர்த்து வையுங்கள். பரலோக ராஜ்யத்துல இதெல்லாம் கிரெடிட் ஆகும். பேங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா பணம் போட்டா அது கிரெடிட் ஆச்சான்னு பார்க்கணும். எல்லாரும் அதை தான் பார்ப்பாங்க. பணத்தை போடுவாங்க, கிரெடிட் ஆச்சான்னு பார்ப்பாங்க. பணம் போடுறதும் சரி, அதை ரிசீவ் பண்றதும் சரி, ரெண்டு பேரும் கிரெடிட் ஆச்சான்னு தான் பார்ப்பாங்க. இந்த கிரெடிட் எல்லாம் கொஞ்ச நாள் பொறுத்து எல்லாமே போயிடும். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நாம் நம்முடைய பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமா? எப்பொழுது அப்படி சேர்த்து வைக்க முடியும் என்றால், கர்த்தர் கொடுத்த வாழ்நாளிலே நாம் சாதாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும் பொழுது பரலோகத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. அவர் மரியாதை பார்த்தாங்க சொல்றார், மரியாதோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பண்பை தெரிந்து கொண்டார் என்று அவர் பாராட்டுகிறார். மாத்தானை பார்த்து கடிந்து கொண்டார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். இன்றைக்கு தேவையானது ஒன்றே, மரியாதோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அநேக நல்ல பங்கை எடுத்துக்கொண்டு வருகிற காலகட்டம், உச்சகட்டம். இன்றைக்கு நல்ல பங்கை இன்றைக்கு ஜனங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அருமையானவர்களே, 111ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும், கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கின்றன. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள், கர்த்தருடைய செய்கைகள் எல்லாம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. பைபிளை படிச்சு பாருங்க, எங்க அவர் சின்ன கிரியை செய்தார், பிரம்மாண்டமான கிரியைகளை கர்த்தர் பைபிள படிக்கும் பொழுது அவர் அதை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் தாவீது நினைப்பூட்டுகிறார். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிய செய்கைகளை இன்றைக்கு அவைகளில் பிரியப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். என்றால் ஒரு நாள் நாம் தேவனுடைய கிரியைகளை செயல்களை ஆராய்ந்து பார்த்திருக்கின்றோமா? உட்கார்ந்து கர்த்தருடைய செய்கைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து அதற்காக நாம் துதித்து, என்னுடைய வாழ்க்கையிலும் நீ இப்படியெல்லாம் நீ செயல்பட வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி கேட்டிருக்கிறோமா? அப்படி கேட்போமானால் அது ரொம்ப நல்லது. தாவீது சொன்ன வசனத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சீயோனிலே பாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று விசுவாசிகளுக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார்.
it. Go and explain the wonders of God, the mighty things of God, the works of God. தேவனுடைய கிரியையை புறஜாதி மக்களுக்குள்ளே நீங்கள் விவரியுங்கள், அறிவியுங்கள், அவைகளை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களை, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 14:7 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? சீயோனிலிருந்து வரும், திருச்சபையிலிருந்து வரும். பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து அந்த ரட்சிப்பு நமக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். அருமையானவர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த மாசத்துல எனக்கு 10 நாள் பயங்கரமான ஜுரம். ஹாஸ்பிட்டல் போல, டாக்டர் கிட்ட போல, எங்க போல, வீட்டில் தான் இருக்கும். இந்த ஜுரம் என்னுடைய உச்சக்கட்டம் என்னை ஆட்டி படைச்சிச்சு. என்னால் அதை பேஸ் பண்ணவே முடியல. எவ்வளோ எதிர்த்து போராடினேன். ஆனால் என்னால் அதை எதிர்த்து நிற்க முடியாமல் 10 நாள் சிறைப்பட்டவனை போல அப்படி I was arrested by the fever. I am unable to walk. I am unable to stand. I am unable to go out. எல்லாமே போச்சு. 10 நாள் சிறையில். கர்த்தர் 11வது நாள் என்னுடைய சிறையிருப்பை மாற்றினார். எழுந்து உட்கார செய்தார். முகங்களை பிரகாசிக்க செய்தார். ஊழியத்துக்கு போக செய்தார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சிறையிருப்பு என்பது ஒரு நோய் கூட ஒரு மனிதனை சிறைப்படுத்தி விடலாம். பண பிரச்சனை ஒரு மனிதனை சிறைப்படுத்தி விடலாம். குடும்ப பிரச்சனை ஒரு மனிதனை சிறைப்படுத்தி விடலாம். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் மனிதனை சிறைப்படுத்தி விடுகிறது. சிறையிருப்பு. நாம் ஆராதிக்கிற தேவன் சீயோனிலிருந்து நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யார் உங்களை சிறைப்படுத்தி இருக்கிறது? நீங்கள் இங்கே சிறைப்பட்டிருக்கிறீர்கள். எப்பேற்பட்ட சிறையில் இருப்பையும் தேவன் திருப்ப வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற சிறையிலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. நாம் அனைவரும் கர்த்தருடைய ஜனங்கள். நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். கவலைப்படாதீங்க. உங்க சிறையிருப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதிலிருந்து தேவன் உங்களை திருப்ப இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தராக நமது மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதுதான். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காக தான். எந்த சிறையிருப்பையும் தேவன் மாற்ற வந்தவராயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். அப்பொழுது என்ன நடக்குமோ? யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகும். அல்லேலூயா. களிப்பு என்று சொன்னால் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோட ஒரு பெரிய விஷயம் களிப்பு, ஜாய், கிளாட்னஸ். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியை இழந்தவர்களாக தேவனை ஆராதித்து வந்திருக்கின்றோம். துக்கத்தோடு தேவனை ஆராதித்து வந்திருக்கின்றோம். என்னுடைய சிறையிருப்பு இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று துக்கத்தோடு வந்திருக்கிறானால் தேவனும் சிறையிருப்பை திருப்பி உனக்கு களிப்பை ஆண்டவர் கொடுப்பார். சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆனந்த சத்தத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்பை முதலாவது திருப்புவார்.
இரண்டாவது, உனக்கு களிப்பை ஆண்டவர் தருவார். சந்தோஷமே பார்க்காத உனக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பார்க்காத உனக்கு மகிழ்ச்சியை, கண்ணீர் சிந்துகிற உனக்கு ஆனந்த களிப்பை ஆண்டவர் தருவார். இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு பரலோகமாகிய சீயோனிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு வைத்த பெயர், நீர் என்னை காண்கிற தேவன். உங்களுடைய சிறையிருப்பு தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய துக்கம் தேவனுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய புலங்கள் தேவனுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை திருப்பி உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகவே கர்த்தர் தன்னை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்ட மூன்றாவது இடம் சீயோன். சீயோன் என்றால் உலக பிரகாரமான அகில உலக திருச்சபை. சீயோன் என்று சொன்னால் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரம். சீயோன் என்று சொன்னால் நீதியின் சூரியன், அதனுடைய கதிர்கள். இன்னொரு பக்கம் சீயோன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற புதிய வானம் புதிய பூமியின் தலைநகரமாக சீயோன் இருக்கும். இன்னொரு பக்கம் சொன்னால் சீயோன் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்கின்ற பரலோக ராஜ்யம், 1000-10,000 தூதர்கள் இருக்கின்ற இடம், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை இருக்கின்ற இடம், மத்தியஸ்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை வீற்றிருக்கின்ற இடம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. நாம் இந்த வேளையிலே அனைவரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் நீர் உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே சீயோன் மலை நிலத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் எங்களை கொண்டு வந்து சேர்த்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உலகத்தார் அல்ல, நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஸ்தோத்திரத்தை, நன்றியை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் சீயோனில் இருந்து நீதியின் சூரியன் ஆண்டவர் உங்கள் மேல் அவருடைய கதிர்களை வீசி உங்களுக்கு அவர் சட்டையின் கீழே கிடைக்கிற அந்த ஆரோக்கியத்தை கொடுத்த கருத்துக்களை போல இந்த உலகத்திலே உலாவ அவருடைய செய்கையிலெல்லாம் இந்த ஜனத்திற்கு அறிவிக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.